எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் அவனுடைய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நோன்பையும் இரவில் தொழப்படுகின்ற இரவு தொழுகையும் தொழுது கொண்டு இருக்கிற இந்த நிலையில் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இன்னொரு சதகாவையும் இன்றைய நாளில் நாம் நினைவுபடுத்த ஆக வேண்டும். அல்லாஹ் இந்த நோன்பு காலங்களில் ஈதுல் ஃபித்ரு, சதகத்துல் ஃபித்ரு, ஃபித்ராவை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியிருக்கிறான். அந்த தகவலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துல் ஃபித்ர, அல்லாஹுடைய தூதர் நோன்பு பெருநாள் அந்த தர்மத்தை, அந்த சதகாவை நம் மீது கடமையாக்கியிருக்கிறார்கள். யார் மீது கடமைன்னா, அலஸ் சகீரி சிறுவர்கள் மீது, அலல் கபீரி பெருவர்கள் மீது, வத்தகரி ஆண்கள் மீது, வல் உன்சா பெண்கள் மீது, வல் ஹுர்ரி வல் அப்தி சுதந்திரமானவர்கள் மீது, அடிமைகள் மீது இந்த நோன்பு பெருநாள் ஃபித்ராவை அல்லாஹுடைய தூதர் கடமையாக்கியிருக்கிறாங்க. சாதாரண கிடையாது, கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு சமூகத்தில் ஃபித்ரா என்பது என்ன நினைத்து வைத்திருக்கிறார்கள்னா, அவர்களாக விரும்பி இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஆலிம்சாக்கள் ஹஜ்ரத்மார்கள்ட்ட அப்படியே கையை மடக்கி கொடுக்கறது தான் ஃபித்ரா. இல்லது ஏதாச்சும் ஒன்று எழுதி போட்டுருவாங்க, 100 ரூபா 110 ரூபாங்கிறது. ஃபித்ரா அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியிருக்கிறான். குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள், சுதந்திரமானவர்கள், அடிமையாக இருந்த அந்த காலத்தில் இந்த ஃபித்ரா என்னது கடமையாக்கப்பட்ட ஒரு சதகா. அதை ஏன் கடமையாக்கணும், என்ன காரணத்திற்காக அல்லாஹுடைய தூதர் இந்த ஃபித்ராவை கடமையாக்க இருக்காங்க என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த ஃபித்ரா விஷயத்தில் நாம் என்ன செய்ய மாட்டோம், அலட்சியம் காட்ட மாட்டோம். ஏன் கடமை, ஃபித்ரா என்பது ஏன் கடமை என்றால் அதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஃபரத சதகத்துல் ஃபித்ரி, நோன்பு பெருநாள் அந்த ஃபித்ராவை அல்லாஹுடைய தூதர் கடமையாக்கியிருக்கிறார்கள். ஸஹரத்தல் லிஸ்ஸாயிமி, நோம்பாளிகளுக்கு பரிகாரமாகவும், மினர் ரஃபத்தி வல் லக்வி வ துஅமத்தில் லில் மசாக்கீன், நோம்பாளிகள் இருந்து கொண்டு, நோம்பாக இருந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய தீமைகளுக்கு, கெட்ட விஷயங்களுக்கு பரிகாரமாகவும், ஏழைகளுக்கு உணவாகவும் அளிக்க வேண்டும் என்பதற்காக நோன்பு பெருநாளுடைய அந்த ஃபித்ராவை அல்லாஹுடைய தூதர் கடமையாக்கியிருக்கிறாங்க. இப்போ எதனால் கடமையாக்கியிருக்காங்கன்னா 2 காரணங்களுக்காக. ஒன்று, நோம்பாளியாக இருந்து கொண்டு கெட்ட பேச்சு, அசிங்கமான வார்த்தை, இந்த மாதிரியான செயல்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதையும் மீறி மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செய்து விட்டீர்கள் என்றால் அந்த நோம்பிற்குரிய முழுமையான நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக இஸ்லாம் நமக்கு இன்னொரு வழிமுறையை தான் கொடுத்திருக்கிறது, இந்த ஃபித்ராவை. அந்த ஃபித்ராவை நாம் நிறைவேற்றுகிற பொழுது நம்மிடத்தில் ஏற்பட்டக்கூடிய அந்த தவறுகளுக்காக பரிகாரமாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டு நோம்பிற்குரிய கூலியாக அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான். இது ஒன்று. இரண்டாவதாக, ஒத்துஅமத்துல் லில் மசாக்கீன், ஏழைகளுக்கு உணவாக அன்றைய தினம் நம்ம கொடுக்கணும். நாம் பெருநாள் கொண்டாடுவோம் சந்தோஷமான நிலையில். அதை கொண்டாட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகள் அன்றைய தினம் சந்தோஷமாக அவர்களும் உணவுகளை உண்ண வேண்டும், அதே மாதிரி உடைகளை உடுத்த வேண்டும், அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உணவுக்காகவும் இந்த ஃபித்ராவை நம்ம கொடுக்குறோம். இதன் காரணத்திற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் இந்த ஃபித்ராவை கடமையாக்கியிருக்கிறார்கள். இது அபுதாவுதில் 160வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த ஃபித்ராவை ஒவ்வொரு வருடம் நம்ம கொடுக்குறோம். இந்த வருடம் நம்மளுடைய மாவட்டத்தின் சார்பாக 130 ரூபாயிலிருந்து 150 வரைக்கும் ஒரு நபருக்கு, உங்கள் குடும்பத்தில் 10 பேர்னா 10 பேருக்கு என்ன தொகையோ அது கொடுத்துருங்க. இந்த தொகையை இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒப்படைத்து விடுங்கள். அதற்கு முன்பாக, பெருநாளுக்கு முன்பாக ஏழைகளுக்கு சென்றட வேண்டிய உணவாகவும் இருக்கிறது, நம்மளுடைய நோன்புகளுக்கான பரிகாரம் அதில் அடங்கி இருக்கிறது என்பதை மனதில் வைத்து அதை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.